Hi friends! Hi guys! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மைன்கிராஃப்ட். என்னடா வில்லேஜில் தான்டா இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சோகமான கதை. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வேர்ல்டில் ஷேடர் போடலான்னு நினச்சேன், பார்த்தா வரல. ஸ்டுடியோவில் ஷேடர் போட்டு வரேன். ஓகேவா, இப்போ நியூ வேர்ல்டு இது முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி ஆனிச்சுன்னே தெரிலங்க. அந்த இங்கே ஒரு உல்ஃப் இருந்துச்சுல்ல, அது கடிச்சு சாப்பிட்டுக்கும் போல் ஒரு ஆடை. அதோட ஸ்லாக் இந்த பிளாக் ஹோல் வேணவே வேணாம். ஓகேம்மா, இப்போ எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், மரத்தை வெட்டுவோம். இப்பயும் போய் மரத்தை தான் வெட்டணும். காய்து அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தால, ஒன்றும் இல்லை, 66 டைமண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே போச்சு. இப்போ முதல்ல நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேர்ல்டையாச்சும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த வேர்ல்டில் முன்னே இருந்த வேர்ல்டோடு இந்த தடவை ஒன்றும் பெட்டராக சூப்பராக பண்ண போகிறான். அதில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் விட்டுருவான். ஐயோ, உள்ளே ஜாம்பி வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு நல்லாவே கொஞ்சம் நல்லா தெரியும், அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வேலையாக இருக்காங்க. கொஞ்சம் லேக் ஆகுது, 1 minute இருங்க. இது இருங்க. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வில்லேஜை கண்டுபிடிப்போம், ஆடை கண்டுபிடிப்போம். ஆடு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், இல்லை வில்லேஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டுத்துல எதுவுமே கிடைக்கலையா நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ஒரு பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா வேணும். இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு தான் எப்படி டெலிட் ஆனிச்சுன்னே தெரில கைஸ். கைஸ் 3 ஆடு கிடச்சிருச்சு. போட்டு வெட்டி ஒரு பெட்டை கொஞ்சம் படுத்துட்டு தான். என்னது கைஸ் இது எடுத்து ஆடு சண்டையிலே விட்டு இது பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம். கரெக்டாக லைட்டாக இந்த ஓனாய் அடிச்சோம். நாமகாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன எபிசோடில் இதுக்கிட்ட கடி வாங்கணும் நாமக்கல்ல. ஸ்டிக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிள்லாம் செஞ்சு சட்டுப்பட்டு அப்படியே பெட்டை வச்சிடலாம். ஐயோ, பெட்டை செஞ்சிடலாம். பெட்டோட ரெசிபி வந்துடுச்சு. டாக்கு பெட்டை போட்டு அப்படியே தூங்கிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், தூங்கியாச்சு. இப்போ பெட்டெல்லாம் உடச்சிட்டு இருங்க, கொஞ்சம் டூல்ஸும் செஞ்சுக்கலாம். ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸ், இது போதும். ஓகே, அவ்வளோதான் கைஸ்.
அந்த சைட் போகலான்னு ஒரு ஐடியா. இந்த கொஞ்சம் வில்லேஜ் பிளெயின் அந்த மாதிரி பிளெயின்ஸாக ஏரியா. என்னதுக்கு இது டைம் டு ஸ்ட்ரைக். ஐயனு அந்த டயர்லாம் கிடச்சிருக்கு. எத்தனை என்னன்னு தெரியல. சரி ஒரே ஒன்றுனா ஒன்றாலும் பெரிய விஷயந்தான். அதனால இங்கே கிராஃப்டிங் டேபிள் போட்டு இங்கே ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் கேன் எடுத்துட்டு அயனை மைண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், மைண்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இது பெரிய கேம்னு நினச்சி பயந்துட்டோம். குட்டியூண்டிக்கு தான் ஆக்சுவலி இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அயன் ஃபார்ம் செய்ய போகிறோம். போன தடவை செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் என்ன வேர்ல்டு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே இருங்க. இந்த சாப்பாடு நம்மளுக்கிட்டாங்க. ஃபுட்பால் கம்மியாக இருக்குது. இப்போ போய் அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இது மைண்ட் பண்ணிடலாம். ஸ்டோன் காபிள் ஸ்டோன் தான் லாவா தானே. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஐயோ ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே இப்போ ஸ்டோன் மைண்ட் பண்ணலான்னு வந்துட்டு அதே மைண்ட் பண்ண மறந்துட்டேனே. இருங்க திருப்பி போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே தான் லாவா இருந்துச்சுல்ல. இது ஃபுல்லாக லாவா தான் போல். மற்றது தண்ணி வந்து இது இருக்கு. கிரேவெலாம் இருக்குது. ஜஸ்ட் இது இருக்கா ஓடி ஜம்ப் ஷாட் ஓடி. இந்த ஸ்டோன்லாம் எங்கே போய் மெயின் பண்ணது தெரியல. அதுக்குள்ளே வில்லேஜ் மட்டும் இங்கே கிடைக்கணும். ஸ்லோவும் ஓட ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஸ்டோன் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த லாவா எதுவுமே இல்லை. அழகாக எப்படி போயிட்டு கிளம்புங்க. ஓகே நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். கோலும் கிடைக்குது சும்மா மெயின் பண்ணதுக்கு. இவ்வளோ கோல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கேவ் போக பஞ்சமே இல்லை. டார்ச் அதிகமாகவே செஞ்சிடலாம். ஒன்றுவா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு என்ன ப்ரீடிங் ஃபார்மா இல்லை வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைனிங் கிளம்பலான்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் பன்னி ஃபார்ம் ஐயோ ஆர்ட் ஃபார்ம் பன்னி ஃபார்ம் மாடு ஃபார்ம் ஆடு மாடு பன்னி வேறு என்ன இருக்கும். சரி ஒரு ஹார்ஸு ஃபார்ம் இதில் அப்புறம் ஒரு சிக்கன் ஃபார்ம். இது எல்லா ஃபார்முமே நம்ம கட்டி வச்சிடலாம். மாடு என்ன பண்ணுற. சரி ஸ்டோனும் செஞ்சாச்சா. இப்போ என்னன்னா இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு வை. அப்புறம் இங்கே ஃபோனை செஞ்சிடலாம். ஃபோன்ஸோட ரெசிபி எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான். ஓகே இங்கே இப்படி வச்சுட்டு இங்கே கோலை வச்சுட்டு இங்கே மீட் வச்சுட்டு குக் ஆகட்டும். ஓகே அது வரைக்கும் எங்கேயாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாமா. சரிங்க இந்த சைட் போகணும்.
அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அவங்க ஸ்லோவாக நடக்கிறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு மீட்லாம் எடுத்துட்டு நம்ம வேணால் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க சேர்த்து இந்த உல்ஃப் குடும்பம் வேற போதும் கைஸ். 3 இருக்கு. ஃபோனை சுற்றிக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். வாங்க, வில்லேஜ் தேடி பயணம். ஐயோவா, பயணம் போகிறோம். திருப்பி என்ன லாபம் இருக்கிறதுக்கே வரும். இது வாங்க, இந்த சைட் போகலாம். இந்த சைடு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஆடு கேட்கும்போது ரொம்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆடே கிடச்சிச்சு. ஹாட் டாபிக். இப்போ ஆடாக கிடைக்குது. கவு டைப்பரா என்னடா குடிக்கிறீங்க அச்சீவ்மெண்ட்டு. ஓகே, அப்படியே கிளம்புவோம். திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம கோஆர்டினேஷனை வந்து ப்ளஸில் போகிற மாதிரி வச்சுப்போம். அப்போ ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இது ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். ஒரு நம்ம ஸ்பான் ஆகிற இடத்துல ஒரு 100 பிளாக்ஸ் தள்ளி தான் வில்லேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்தேன், அதுதான் சொல்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். Oh my God. Guys, போங்க guys. ஒன்றுமே கிடைக்கல. இந்த ஆடுக்களை என்ன கிடைக்கிறான். ஒரு வில்லேஜ் கிடைக்குதா பாருங்க. வேலை 1000 பிளாக்ஸ் தள்ளி போகணும். போனாலும் போக பண்ணுங்க. இருங்க, ஏதாச்சும் வில்லேஜ் கிடைச்சா கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு இல்லைனாச்சு வீடியோ இருக்குதுல்ல, எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் நீக்க இப்படி தான் என்னை கடுப்பேத்துறேன்.
ஓகே கைஸ், ஃபைனலி இந்த இடத்துக்கு தான் வந்தேன். ஆனால் ஃபைனலி சொல்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் கிடைக்கல. ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஒரு 300 பிளாக்ஸ் தள்ளி வந்துட்டேன் கைஸ். கைஸ் இருங்க, இப்போ நான் ஷேடர் பேக் போட்டு வந்திருக்கேன். இந்த ஷேடர் எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு 3 ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அந்த 3 ரவுண்டி 3 கைஸ். வில்லேஜ் கிடச்சிருச்சு 300 பிளாக்ஸ் தள்ளி வந்ததுனால. ஓகே, நம்மளுக்கு லக் அடிச்சிருச்சு. அந்த ஒர்க்கரோட வீடா இது? இல்லை இல்லை, இந்த வீட்டிலலாம் நார்மல் தான். லெதர் ஹெல்மெட்டா? நம்மளுக்கு லெதர்லாம் பத்தாது. வாங்க இங்கே ஒரு பெட்டை போட்டு தூங்கிடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இருங்க இப்போதைக்கு இங்கே இருப்போம். நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நம்ம வரத்துப்போம். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.